Good evening to all. Last class continue நம்ம பார்க்க போகிறோம். ஹெட்டிங் பார்க்க போகிறோம். பாருங்க. ஹெட்டிங் வந்து ஈகாலஜிக்கல் பிரமிட்ஸ் சொல்லப்படுது. ஈகாலஜிக்கல் பிரமிடு சொன்னால் அது வந்து சூழியல், அதாவது சூழியல் பிரமிடுன்னு பேர். அதாவது சூழ்நிலை மண்டலத்தில் காணப்படக்கூடிய பிரமிடுகள்னு பேர். பாருங்க, கிராஃபிக் ரீப்ரசன்டேஷன் ஆஃப் த டிராஃபிக் ஸ்ட்ரக்சர் அண்டு ஃபங்க்ஷன். டிராஃபிக் ஸ்ட்ரக்சர்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாருங்கள், டிராஃபிக் ஸ்ட்ரக்சர் அண்டு ஃபங்க்ஷன் அட் சக்சசிவ் டிராஃபிக் லெவல்ஸ் ஆஃப் அண்ட் ஈகோசிஸ்டம்ஸ் கால்டு ஈகாலஜிக்கல் பிரமிட் அப்படின்றாங்க. இப்போ ஈகாலஜிக்கல் பிரமிட் சொன்னால் சூழியல் பிரமிட் சொன்னேன். அப்படின்னா என்னன்னு கேட்டால், இப்போ பாருங்கள், பிரமிடில் வந்து ஒரு 4 டிராஃபிக் லெவல் இருக்கும். 4 லெவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ப்ரொடியூசர்ன்றது ஒரு லெவல், ஒரு டிராஃபிக் லெவல். அந்த ப்ரொடியூசரை சாப்பிடக்கூடிய ஹெர்பிவோர்ஸ் இருப்பாங்களா, அவங்க டிராஃபிக் லெவல் செகண்ட். அந்த ஹெர்பிவோர்ஸ் சாப்பிடக்கூடிய கார்னிவோர்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து டிராஃபிக் லெவல் தேர்டு. அந்த கார்னிவோர்ஸ் சாப்பிடக்கூடியவங்க இருப்பாங்கள்ல, அவங்க டிராஃபிக் லெவல் 4. இந்த மாதிரி டிராஃபிக் லெவல் வந்து படிப்படியாக இருக்கும். அதாவது ப்ரொடியூசர், ஹெர்பிவோர்ஸ், கார்னிவோர்ஸ், அடுத்து செகண்டரி கார்னிவோர்ஸ், அப்படி மாதிரி வரிசையாக இருக்கும். பிரைமரி, செகண்டரி இருக்கும். இந்த டிராஃபிக் லெவலுடைய ஸ்ட்ரக்சரும் அதனுடைய ஃபங்க்ஷன், ஸ்ட்ரக்சர்னா அமைப்பு, ஃபங்க்ஷன்னா அதனுடைய செயல்பாடு, அதை ரெண்டையும் பற்றி படிக்கிறது தான் ஈகாலஜிக்கல் பிரமிடு. அப்போ ஒரு சூழ்நிலை மண்டலத்தில் காணப்படக்கூடிய ஒவ்வொரு டிராஃபிக் லெவலுடைய ஸ்ட்ரக்சர் அண்டு ஃபங்க்ஷன். டிராஃபிக் லெவல்னா உங்களுக்கு சொல்லியிருக்கேன். டிராஃபிக் லெவல்னா உற்பத்தியாளர், அவங்களுடைய உற்பத்தியாளருடைய ஸ்ட்ரக்சர்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய பரப்பு எந்த அளவுக்கு பரவியிருக்காங்க அப்படின்றது, அவங்களுடைய செயல்பாடு என்ன. அதுக்கடுத்து அதை சாப்பிடக்கூடிய செகண்ட் டிராஃபிக் லெவல் சொல்லக்கூடிய ஹெர்பிவோர்ஸ், அவங்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு, அவங்க எந்த அளவுக்கு பரவியிருக்காங்க, அவங்க செயல்பாடு என்ன. இப்படி ஒவ்வொரு டிராஃபிக்களுடைய ஸ்ட்ரக்சரையும் செயல்பாட்டையும் படிக்கிறதா, ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷனை பற்றி படிக்கிறதா ஈகாலஜிக்கல் பிரமிடு சொல்கிறாங்க. The concept of ecological pyramid was introduced by Charles Eldon. இதை வந்து யார் ஃபர்ஸ்ட் இந்த பிரமிடை பற்றி யார் இன்ட்ரடியூஸ் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, அவர் பேர் வந்து சார்லஸ் எல்டன் சொல்லக்கூடிய சயின்டிஸ்ட்டு. 1927 சொல்லக்கூடிய இயர். Thus they are also called, அதனால இதுக்கு பேர் என்ன பேர் பார்த்தீங்கன்னா, அதாவது எல்டோனியன் பிரமிடு, அதாவது எல்டோனியன் பிரமிட்ஸ்னு பேர். அவர் சொன்னதுனால, அவர் கண்டுபிடிச்சதுனால இதுக்கு பேர் எல்டானியன், அதாவது எல்டோனியன் பிரமிட்னு பேர். இது ஒரு ஒன்று கூட கேட்கலாம் இல்லைங்களா. சரி பாருங்க, அடுத்து பாருங்க, எல்டோனியன் பிரமிடுக்கு அடுத்து there are 3 types of பிரமிட் இருக்கு. ஒன்று பிரமிட் ஆஃப் நம்பர், இன்னொன்று பிரமிட் ஆஃப் பயோமாஸ், தேர்டு வந்து பிரமிட் ஆஃப் எனர்ஜி. இந்த மாதிரி ஒரு 3 டைப்ஸ் இருக்குது. ஈகாலஜிக்கல் பிரமிடில் ஒரு 3 டைப்ஸ், ஓகேங்களா. அதில் ஃபர்ஸ்ட் டைப் பார்த்தீங்கன்னா பிரமிட் ஆஃப் நம்பர். ஃபஸ்ட்டு வந்து பிரமிட் ஆஃப் நம்பர் சொல்லக்கூடியது. அதாவது பிரமிட் ஆஃப் நம்பர்னா எண்ணிக்கை பிரமிடுன்னு பேர், சொல்லக்கூடியது பேர், ஓகேங்களா. பாருங்கள், a graphical representation of the number of organism present at each successive trophic level in an ecosystem called pyramids of number. ஒவ்வொரு டிராபிக் லெவலில் காணப்படக்கூடிய உயிரினங்களுடைய எண்ணிக்கை பற்றி தெரிந்து கொள்ளக்கூடிய பிரமிடு தான் இந்த பிரமிட் ஆஃப் நம்பர். என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு சூழ்நிலை மண்டலத்தில் காணப்படக்கூடிய அடுத்தடுத்த டிராபிக் லெவல், ஃபர்ஸ்ட் டிராபிக் லெவல்னா ப்ரொடியூசர், செகண்ட் டிராபிக் லெவல்னா ஹெர்பிவோர்ஸ், தேர்டு டிராபிக் லெவல் வந்து பிரைமரி கார்னிவோர்ஸ், ஃபோர்த் டிராபிக் லெவல் வந்து செகண்டரி கார்னிவோர்ஸ். இவங்களுடைய டிராபிக் லெவலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உயிர்களுடைய எண்ணிக்கை பற்றி தெரிந்து கொள்ளக்கூடிய பிரமிடு தான் இந்த பிரமிட் ஆஃப் நம்பர்ஸ் இருக்குது. தேர் ஆர் டிஃப்ரெண்ட் ஷேப் ஆஃப் பிரமிட்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஷேப் இருக்குது. ஒன்று வந்து அப்ரைட், நேராக இருக்கக்கூடியது. இன்னொன்று ஸ்பிண்டில், கதிரிலைன்னு சொல்லுவாங்க. ஸ்பிண்டில்னா கதிரிலை. இன்னொன்று இன்வெர்டட் தலைகளாக, ஓகேங்களா, இன்வெர்டட் தலைகள். இந்த மாதிரி 3 டைப் ஆஃப் ஷேப் இருக்குன்னு சொல்கிறாங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மார்க்லேயே 1 மார்க் கேட்கலாம், அதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க.
ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், அடுத்து பார்த்தீங்கன்னா there is a gradual degrees பாருங்கள், there is a gradual degrees in the number of organisms each trophic level from the producers. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ப்ரொடியூசரில் இருந்து ஒவ்வொரு டிராஃபிக் லெவலும் பார்த்தீங்கன்னா ஒரு அப்படியே படிப்படியாக குறைந்து கொண்டே வரும், படிப்படியாக குறைந்து கொண்டே வரும். இப்போ ப்ரொடியூசர் சொல்லக்கூடிய தாவரங்கள் அதிகமாக இருக்கும், அவங்க சாப்பிடக்கூடிய ஹெர்பிவோர்ஸ் கொஞ்சம் குறைவாக இருப்பாங்க, ஹெர்பிவோர்ஸ் சாப்பிடக்கூடிய கார்னிவோர்ஸ் அதாவது பிரைமரி கார்னிவோர்ஸ் குறைவாக இருப்பாங்க, அதுக்கடுத்து செகண்டரி கார்னிவோர்ஸ் அதோட குறைவாக இருப்பாங்க. அப்படியே படிப்படியாக தான் கிராஜுவல் டிகிரிஸ் சொல்லியிருக்காங்க. கிராஜுவல் டிகிரிஸ் இந்த நம்பர் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் இன் ஈச் டிராஃபிக் லெவல் பாருங்க, ப்ரொடியூசர்ஸ் டு பிரைமரி கார்னிவோர்ஸ் அண்டு செகண்டரி கார்னிவோர்ஸ் அப்படியே படிப்படியாக குறைஞ்சி வருவாங்க. அண்டு ஃபைனலி டெரிலி கன்சியூமர்ஸ், கார்னிவோர்ஸ் கன்சியூமர் எல்லாம் ஒன்று தான், கார்னிவோர்ஸ் அல்லது கன்சியூமர். ஓகே, இந்த பாருங்களேன், இந்த பிரமிட்ஸ் ஆஃப் நம்பர் இன் கிராஸ்லேண்ட் அண்டு ஃபாண்ட் ஈகோசிஸ்டம் ஆல்வேஸ் சஃபரிங். இதில் வந்து எது ரெண்டு சேமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பார்த்தீங்கன்னா கிராஸ்லேண்ட் ஈகோசிஸ்டமும் பாண்ட் ஈகோசிஸ்டமும் எப்பயும் சேமாக இருக்கும், எப்பயும் ஒரே மாதிரி இருக்கும், அப்படியே நேராக இருக்கும்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு 1 மார்க் கேட்கலாம், அந்த டயக்ராம் கொடுத்துருக்காங்க, கீழே பார்க்கலாம். அடுத்து பாருங்க, ஃபாரஸ்ட் ஈகோசிஸ்டம். அடுத்தது ஃபாரஸ்ட் ஈகோசிஸ்டம் சொல்லக்கூடியது. In a forest ecosystem, the pyramid of number is somewhat different in shape. ஃபாரஸ்ட் ஈகோசிஸ்டம்ல மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த டிராபிக் லெவல் நம்பர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக மாறுபடும்ன்றாங்க. பாருங்க, ஏ அப்படின்னா இட் இஸ் பிகாஸ் ஆஃப் த ஃபேஸ் T1னா ப்ரொடியூசர். பாருங்க, இந்த பிரமிட்ஸ் ஆக்வி லார்ஜ் சைஸ் ட்ரீஸ். ஏன்னா அந்த T1 சொல்லக்கூடிய அந்த பிளான்ஸ் அதாவது ப்ரொடியூசர் வந்து ஒரு பெரிய மரம் காணப்படும், அதாவது லாங் சைஸ் ட்ரீ தான் காணப்படும், அதுவும் ப்ரொடியூசர்ஸ். விச் ஆர் லெஸர் இன் நம்பர் ஆஃப் ஹெர்பிவோர்ஸ். அவள் சாப்பிடக்கூடிய நம்பர் வந்து ரொம்ப லெஸராக இருப்பாங்க, கம்மியாக இருப்பாங்க. ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், அடுத்து அது யாருன்னு பார்த்தீங்கன்னா அது என்ன இருக்குன்னா ஃப்ரூட் ஈட்டிங் பேர்ட்ஸு, எலிஃபண்ட்டு, டீர் அந்த மாதிரி நிறையா இருக்கும். ஓகேங்களா. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா லார்ஜ் நம்பர் ஆஃப் சைஸ், லார்ஜ் பாருங்க, த பிரமிட்ஸ் ஆக்குபைஸ் லார்ஜ் சைஸ் இன் ட்ரீஸ், ஒரு ட்ரீ காணப்படுது. விச் ஆர் லெஸர் இன் நம்பர், அந்த ப்ரொடியூசர் வந்து கம்மியாக இருப்பாங்க, அதாவது ப்ரொடியூசர் வந்து கம்மியாக இருப்பாங்க சொல்கிறாங்க. அதாவது தாவரங்கள் குறைவாக இருக்கும், ஆனால் ஹெர்பிவோர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து பாருங்கள் ஃப்ரூட் ஈட்டிங் பேர்ட்ஸ், எலிஃபண்ட், டீர் ஆக் வித் செகண்டரி டிராபிக் லெவல் மோர் நம்பர் இன் தேன் த ப்ரொடியூசர். அதாவது ஃபஸ்ட் டிராபிக் லெவலை விட செகண்ட் டிராபிக் லெவலில் காணப்படக்கூடிய ஹெர்பிவோர்ஸ் வந்து அதிகமாக இருக்குன்றாங்க. எப்பயும் இதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசர் தான், அதாவது ஃபஸ்ட் டிராபிக் லெவலில் இருக்க ப்ரொடியூசர் தான் அதிகமாக இருப்பாங்க. ஆனால் இங்கே ஃபாரஸ்ட் மட்டும் என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா மரங்கள் குறைவாக இருக்கும், அதை சாப்பிடக்கூடிய அதாவது மரங்கள் சொல்லக்கூடிய அந்த மரங்கள் வந்து எண்ணிக்கை குறைவாக இருக்கும் ஃபஸ்ட் டிராபிக் லெவலில். செகண்ட் டிராபிக் லெவலில் அதை சாப்பிடக்கூடிய ஹெர்பிவோர்ஸ் வந்து அதிகமாக இருப்பாங்க, அதாவது ஃப்ரூட் ஈட்டிங் சொல்லக்கூடிய பேர்ட்ஸ் இருக்குது, எலிஃபண்ட், ட்ரீர் அந்த மாதிரி நிறைய இருப்பாங்க, ஆனால் அதிகமாக இருப்பாங்க, ஃபஸ்ட்டை விட செகண்ட் அதிகமாக இருப்பாங்க. அடுத்து பாருங்கள், மோர் தென் த ப்ரொடியூசர்ஸ். இன் ஃபைனல் டிராபிக் லெவல் T4 இல்லையா, ஆஃப்டர் கன்சியூமர்ஸ் லைன், ஒரே ஒரு லைன் மட்டும் தான் இருக்கும் அப்படின்றாங்க. லெஸர் இன் நம்பர் இன் த செகண்டரி, எதை விட செகண்டரியை விட குறைவாக இருக்கும்ன்றாங்க. இந்த தேர்டு பார்த்தீங்கன்னா ஸ்னேக், அதாவது ஃபாக்ஸ் அண்ட் ஸ்னேக் கணக்குது. தேர்வர் ஃப்ரைமீடு பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் வந்து ஸ்பிண்டில் ஷேப், இதுக்கு பேர் வந்து ஸ்பிண்டில் ஷேப்னு சொல்கிறாங்க. அதாவது மரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில மரம் தான் இருக்குது, அதனால் குறைவாக இருக்குது. ஆனால் செகண்ட் டிராபிக் 2 வந்து அதிகமாக இருக்குது. அதே மாதிரி லாஸ்ட் 4 வந்து குறைவாக இருக்குது, தேர்டு வந்து அதிகமாக இருக்குது. அப்போ மேலே அதாவது டிராபிக் லெவல் 1 டிராபிக் லெவல் 4 ஒவ்வொன்று எண்ணிக்கை ரொம்ப குறைவாக இருக்குது. ஆனால் ஊட இருக்கக்கூடிய 2 and 3 வந்து அதிகமாக இருக்குது. இது பார்க்க ஸ்பிண்டில் ஷேப்னு சொன்னாங்க. இது வந்து 1 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், இந்த பிரமிட் ஆஃப் நம்பர் இன் பேராசைட் ஈகோசிஸ்டம். அதுக்கு எடுத்து பார்க்கக்கூடிய நம்ம என்ன பார்க்கணும்னா பேராசைட் ஈகோசிஸ்டம்னு பார்க்க போகிறோம். அப்படின்னா ஒட்டுண்ணி சூழ்நிலை மண்டலம் பேர் ஆல்வேஸ் இன்வெர்டட். இது எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்வெர்டட்னா தலைகளாக இருக்குன்னு சொல்கிறாங்க. பிகாஸ் ஏ அப்படின்னா பாருங்கள், பாருங்கள் ஸ்டார்ட் வித் ஏ சிங்கிள் ட்ரீ. தேர்வோர் பாருங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு தனி மரம் ஒன்றிலிருந்து தொடர்ந்து தான் காணும், சிங்கிள் ட்ரீ. தேர்வோர் இஸ் ஏ கிராஜுவல் இன்க்ரீஸ் ஏ நம்பர் ஆஃப் ஆர்கானிசம் சக்ஸசிவ் டிராபிக் லெவல். பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மரம் இருக்கும், அது வந்து டிராபிக் லெவல் 1ல் இருக்கும், அதை சாப்பிடக்கூடிய உயிரினங்கள் வந்து அதிகமாக இருப்பாங்க.
அதை சாப்பிடக்கூடியவங்க அதிகமாக இருப்பாங்க. அப்போ டிராஃபிக் லெவல் 1 குறைவாக இருக்கும், 2 அதிகமாக இருப்பாங்க, 3 அதை விட அதிகமாக இருப்பாங்க, 4 அதை விட அதிகமாக இருப்பாங்க. அப்போ டிராஃபிக் லெவல் 1 குறைவாக இருக்கும், டிராஃபிக் லெவல் 2 வந்து கொஞ்சம் அதிகமாக இருப்பாங்க, டிராஃபிக் லெவல் 3 வந்து அதை விட கொஞ்சம் அதிகமாக இருப்பாங்க, 4 வந்து அதை விட அதிகமாக இருப்பாங்க. அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இன்வெர்டட் அப்படின்னு சொல்கிறாங்க. டெக்னிக்கல் கன்சியூமர்ஸ். இந்த டயக்ராம் பாருங்கள், இதுதான் அந்த டயக்ராம். இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கிராஸ்லேண்ட் ஈக்கோசிஸ்டம், அடுத்து வந்து இது பாண்ட் ஈக்கோசிஸ்டம். இது ரெண்டுமே வந்து சேமாக இருக்குது. ஏ அண்ட் பி வந்து சேமாக இருக்குது, ஏன்னா ரெண்டுமே அஃப்ரைட். இங்கே ப்ரொடியூசர் அதிகமாக இருப்பாங்க, இங்கே இருக்கக்கூடிய மைக்ரோ பாருங்க, இங்கே இருக்கக்கூடிய சில உயிரினங்கள் அதிகமாக இருக்குது, இவங்க சாப்பிடக்கூடிய குறைவாக இருப்பாங்க, அதுக்கடுத்து குறைவாக அப்படி இருக்கும். இது அப்படி தான். ஆனால் ஸ்பிண்டில் பாருங்கவே, ஸ்பிண்டில் பாண்ட் ஈக்கோசிஸ்டத்தில் வந்து ஒரு மரம் மட்டும் இருக்குது, இங்கே ஒரே ஒரு மிருகம் மட்டும் தான் இருக்குது. ஆனால் இவங்க அதிகமாக இருப்பாங்க, இவங்க அதிகமாக இருப்பாங்க. அதே ஸ்பிண்டில். இப்போ நம்ம பார்த்த முடியல லாஸ்ட்டாக பார்க்கக்கூடியது இன்வெர்டட் பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு மரம் இருக்குது, அவங்கள சாப்பிடக்கூடிய டிராஃபிக் 1 குறைவாக இருக்குது, இவங்க சாப்பிடக்கூடிய இவங்க அதிகமாக இருப்பாங்க, இவங்க சாப்பிடக்கூடிய இவங்க அதிகமாக இருப்பாங்க. அதுக்கடுத்து டீ கம்போசர்ஸ்னால் எல்லாத்தையும் சாப்பிடக்கூடிய இருப்பாங்களா ஆம்னிவோர்ஸ், அவங்க அதிகமாக இருப்பாங்க. இது வந்து இன்வெர்டட், இது வந்து இன்வெர்டட் ஸ்டேட், இது வந்து இன்வெர்டட் ஸ்டேட் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், அடுத்த ஹெட்டிங் பாருங்கள். அடுத்த ஹெட்டிங் வந்து பயோமாஸ். அடுத்த ஹெட்டிங் வந்து பயோமாஸ் அப்படின்னு சொன்னால் உயிர் திரள் என்று பெயர். உயிர் திரள் பிரமிடு பேர். பிரமிட் ஆஃப் பயோமாஸ்னா என்னது? உயிர் திரள் பிரமிடு அப்படின்னு பேர். பாருங்க, a graphical representation of the amount of organic material biomass. அதாவது ஒவ்வொரு டிராபிக்கல் லெவலில் காணப்படக்கூடிய ஆர்கானிக் மேட்டர், கரிமப் பொருள் தான் உயிர் திரள் என்று அழைக்கப்படுகிறது. ஒவ்வொரு டிராபிக்கல் லெவல்லையும் காணப்படக்கூடிய ஆர்கானிக் மெட்டீரியல் தான் என்னது? பயோமாஸ் சொல்லக்கூடியது. பாருங்கள், present each successive traffic level in ecosystem is called pyramid of biomass. இது 2 மார்க் கேட்கலாம். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, அடுத்து in grassland and forest ecosystem. In grassland and forest ecosystem there is a gradual decrease in biomass of an organism at successive traffic level from producers to top carnivores. Therefore, the two ecosystems shows upright pyramids of biomass. அவன் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, கிராஜுவல் டிக்ரீஸ் இன் பயோமாஸ்னா படிப்படியாக ஒவ்வொரு டிராபிக்கல் லெவலில் காணப்படக்கூடிய ஆர்கானிக் மெட்டீரியல் வந்து படிப்படியாக குறைந்து கொண்டே வரும். டிகிரிஸ், அதாவது T1 இருந்து T2க்கு குறைவாக இருக்கும், T2 இருந்து T3க்கு அந்த ஆர்கானிக் மெட்டீரியல் குறைவாக இருக்கும், அதை விட T4 குறைவாக இருக்கும். இதெல்லாம் பார்க்குறது அஃப்ரைட் சொல்லுவாங்க, அஃப்ரைட் சொல்லக்கூடியது. ஓகேங்களா? அப்படியே படிப்படியாக குறையும் சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், அடுத்து பாண்ட் ஈக்கோசிஸ்டம் பாருங்கள். பாண்ட் ஈக்கோசிஸ்டம்னு அப்படி சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா, பாண்ட் ஈக்கோசிஸ்டம் பாருங்கள், அதாவது பாண்ட் ஈக்கோசிஸ்டம் சொல்லக்கூடியது வந்து சூழ்நிலை மட்டத்தில் இப்போ வந்து பிரமிட் இருக்குது. அந்த பாருங்கள், பாட்டம் ஆஃப் த பிரமிட்ஸ் ஆக்குபைடு த ப்ரொடியூசர்ஸ். இந்த பாண்டுன்னா அந்த நீர்நிலையில் காணப்படக்கூடிய ஈக்கோசிஸ்டத்தில் வந்து அடிப்பகுதியில், அதாவது அந்த நீரின் அடிப்பகுதியில் வந்து ப்ரொடியூசர்ஸ் வந்து அதிகமாக இருப்பாங்க, ஆக்குபைடு ப்ரொடியூசர்ஸ், விச் கம்ப்ரஸ் த வெரி ஸ்மால் ஆர்கானிசம் ப்ளஸ் லீஸ்ட் பயோமாஸ். அவங்களுக்கு வந்து குறைவான உயிர்த்திரல் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க, குறைவான உயிர்த்திரல் கிடைக்கும். ஸோ வேல்யூ கிராஜுவலி இன்க்ரீஸ் டுவர்ட்ஸ் த டிப் பை பிரமிட்ஸ். அதாவது மேலே போக போக வந்து அதிகமாக கிடைக்கும், போக போக அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. த பிரமிட் ஆஃப் பயோமாஸ் இஸ் ஆல்வேஸ் இன்வெர்டட் இன் ஷேப். இது வந்து இன்வெர்டட் ஷேப். இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீருக்கு அடியில் வந்து உயிரினங்கள் அதிகமாக காணப்படும், ஆனால் ஆர்கானிக் மெட்டீரியல் வந்து குறைவாக இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் டிராபிக் லெவல் 2, 3, 4 போகும்போது ஆர்கானிக் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அது வந்து தலைகள், அது வந்து இன்வெர்டட் ஷேப்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்த ஹெட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, பிரமிட் ஆஃப் எனர்ஜி. பிரமிட் ஆஃப் எனர்ஜி அப்படின்னா ஆற்றல் பிரமிடுன்னு பேர். ஆற்றல் பிரமிடு சொல்லக்கூடிய பேர், ஆற்றல் பிரமிடு. பாருங்கள், இந்த கிராஃபிக்கல் ரீப்ரசன்டேஷன் ஆஃப் எனர்ஜி ஃப்ளோ அட் ஈச் சக்சஸிவ் டிராஃபிக் லெவல் இன் ஈக்கோசிஸ்டம் இஸ் கால்டு பிரமிட் ஆஃப் எனர்ஜி. அவன் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூழ்நிலை மண்டலத்தில் ஒவ்வொரு டிராஃபிக் லெவல்லையுமே அதாவது ஆற்றல் ஓட்டத்தை குறிக்கும், ஆற்றல் வந்து எப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகுதோ அதை குறிக்கும் வரைபடம் தான் எதுன்னு பார்த்தீங்கன்னா பிரமிட் ஆஃப் எனர்ஜி. அவங்க என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு பிரமிட் இருக்குது, இதில் வந்து 4 டிராஃபிக் லெவல் இருக்குது,
T1 T2 T3 T4 இருக்குது. ஒவ்வொரு டிராஃபிக் லெவலையும் எனர்ஜி எந்தளவுக்கு பாஸ் ஆகுது, ஒரு டிராஃபிக் லெவலுக்கு இன்னொரு டிராஃபிக் லெவலுக்கு எப்படி எனர்ஜி வந்து மூவ் ஆகுது, அதாவது பாஸ் ஆகுதுன்றதை பற்றி காணக்கூடிய ஒரு வரைபடம் தான் இந்த பிரமிட் ஆஃப் எனர்ஜி சொல்லக்கூடியது சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், பாட்டம் ஆஃப் பிரமிட் ஆஃப் எனர்ஜி ஆக்குபைடு 5 ப்ரொடியூசர்ஸ். அடியில் வந்து அதாவது அந்த டிராஃபிக் லெவல்லையே வந்து பார்த்திங்கன்னா அடியில் வந்து ப்ரொடியூசர் காணப்படுவாங்க. தெர் இஸ் ஏ கிராஜுவல் டிக்ரீஸ் இன் எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் சக்சஸிவ் டிராஃபிக் லெவல் ப்ரொடியூசர் டு த அப்பர் லெவல்ஸ். அதாவது ப்ரொடியூசர்கிட்ட மேலே போக போக, அதாவது ப்ரொடியூசர்னால் T1 இருப்பாங்க இல்லைங்களா, அந்த டிராஃபிக் லெவல்லேருந்து T2 T3 T4 T4 வரைக்கும் போக போக வந்து அந்த எனர்ஜி லெவல் குறைந்து கொண்டே போகும்போது அப்போ அந்த பிரமிட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் அப்ரைட் நேரடியாக காணப்படும் சொன்னாங்க, நேராக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதான் இந்த பிரமிட் பாருங்கள். இந்த பிரமிட் பாருங்கள், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1000 ஜூல் கிடைக்கும். அந்த 1000 ஜூல் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இங்கே இருக்கக்கூடிய எனர்ஜி இங்கே போகும்பொழுது 10 ஜூல் தான் போகும், 10% தான் போகும். அந்த 10ல் இருந்து போகும்போது 1 ஜூல் தான் போகும், இங்கே போகும்போது 0.1 ஜூல் தான் போகும். அப்போ படிப்படியாக ஆற்றல் வந்து குறைந்து கொண்டே போகும்போது இது வந்து ஸ்ட்ரைட்டாக காணப்படக்கூடிய பிரமிட் சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்த ஹெட்டிங் பாருங்கள். அடுத்த ஹெட்டிங் வந்து டீகாம்போசிஷன் சொல்லக்கூடியது. அப்போ டீ காம்போசிஷன் என்னது? சிதைத்தல். அதாவது சிதைத்தல்னு பேர். சிதைத்தல்னு அவங்களுக்கு தெரியும். நீங்கள் பாருங்களேன் பார்ப்போம். இந்த டீகாம்போசிஷன் இஸ் ஏ ப்ராசஸ் விச் த டெரிடஸ் அப்படி சொல்லக்கூடியது. பாருங்களேன், டெரிடஸ் டெட் பிளான்ட்ஸ் அனிமல் அண்ட் தியர் எக்ஸ்கிரேட்டா. அது என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இறந்த தாவரங்கள், விலங்குகள் மற்றும் அதன் கழிவுகள். அப்போ அதன் கழிவுகள் இதை வந்து பார்த்தீங்கன்னா அதை இந்த கழிவுகளை இதை போல் சிதைத்து அதில் இருந்து ஆர்கானிக் மெட்டீரியலை வந்து எடுக்குது. ஆர்கானிக் மெட்டீரியலை இதை அப்டேக்னு சொல்கிறாங்க. அப்போ எதை சிதைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த டீகம்போசிஷன் ப்ராசஸ் இஸ் விச் பார்த்தீங்கன்னா டெரிடஸ்னா எதை சிதைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டெட் பிளான்ட்ஸ் அனிமல் அண்ட் எக்ஸ்கிரேட்டா ஆர் பிரேக் டவுன் டு சிம்பிள் ஆர்கானிக் மேட்டர் பை த டீகம்போசிஷன். அதை சிதைத்து அதிலிருந்து ஆர்கானிக் மெட்டீரியலை எடுத்து வாழக்கூடியது டீகம்போசிஷன். இட் இஸ் அன் எசென்சியல் ப்ராசஸ் ஃபார் ரீசைக்ளிங். முக்கியமானது தானது ரீசைக்ளிங் அண்டு பேலன்சிங் நீட்டின் ஃபுல் அண்ட் ஈகோசிஸ்டம். ஓகேங்களா? இது 2 மார்க்கில் கேட்பாங்க. அதாவது ரீசைக்ளிங்னா மறுசுழற்சிக்கும் தேவையை பூர்த்தி செய்யும், அதாவது பூர்த்தி செய்யும் இல்லை சமநிலைப்படுத்துவதற்கும் இந்த டீகம்போசிஷன் பயன்படுத்த சொல்கிறாங்க. அடுத்து ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் பாருங்க. நேச்சர் ஆஃப் டீகம்போசிஷன். நேச்சர் ஆஃப் டீகம்போசிஷன் என்ன? நேச்சர் ஆஃப் டீகம்போசிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது டீகம்போசிஷன் சிதைவு இயல்புன்னு பேர். சிதைவு இயல்பு பாருங்கள். இந்த ப்ராசஸ் ஆஃப் டீகம்போசிஷன் இஸ் வேரியஸ் பேஸ்ட் ஆன் த நேச்சர் ஆஃப் த ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். அதாவது சிதைவு செயல்முறை வந்து கரிமக்கூறுகளின் தன்மையை பொறுத்து வேறுபடும். அதாவது எதை சிதைக்குதோ அதை வச்சு அந்த சிதைக்கக்கூடிய பொருளை வச்சு அந்த சிதைவு வந்து வேறுபடும் சொல்கிறாங்க. அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், எதை சிதைக்க ஆர்கானிக் சம் காம்பவுண்ட்ஸ் லைக் கார்போஹைட்ரேட் அதை சிதைக்குது, பேட் கார்போஹைட்ரேட் சொல்லக்கூடியது பேட். அடுத்து பார்த்தீங்கன்னா அண்டு புரோட்டீன் ஆர் டீகம்போஸ்டு rapidly than the cellulose, lignin, chitin, hair and bone. இதெல்லாம் வந்து சிதைக்கும்ன்றாங்க. இதெல்லாம் வந்து சிதைக்குதுன்றாங்க. எதெல்லாம் சிதைக்குன்னு பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட்டு, கொழுப்பு, புரதம், கரும்பு விரைவாக சிதைக்கக்கூடிய இதெல்லாம். ஆனால் செல்லுலோஸ், லிக்னின், ஹைட்டின், அதாவது ரோமங்கள், எலும்பு அவங்களை விட, அதாவது செல்லுலோஸ், லிக்னின், ஹைட்டின், ஹேர், போன் இதை விட இந்த 5-6 பொருள்கள் இவற்றை விட எது சீக்கிரமாக சிதைவடைன்னு பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட் ஃபேட் ப்ரோட்டீன் வந்து சீக்கிரமாக சிதைவடையும் அப்படின்றாங்க. ஓகேங்களா? அதுக்கு அடுத்து பாருங்கள், அடுத்த ஹெட்டிங் வந்து மெக்கானிசம் ஆஃப் டீகம்போசிஷன். அடுத்து மெக்கானிசம் ஆஃப் டீகம்போசிஷன் பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா சிதைவு செயல்முறை பாருங்கள். டீகம்போசிஷன் இஸ் ஏ ஸ்டெப் வைஸ் ப்ராசஸ் பை டீக்ரேஷன் mediated
இது என்சைமேட்டிக் ரியாக்ஷன். என்சைம்னா நொதிகள் மூலமாக, நொதிகள் இருக்கு இல்லையா, அந்த நொதிகளை வச்சு கூட என்ன செய்யலாம், இதை வந்து அதாவது செரிமானம் செய்யலாம். அப்போ நொதிகள் மூலமாக சிதைக்கக்கூடியது. அடுத்து பார்த்தீங்கன்னா டைடஸ் as a raw material of decomposition occurs following steps. ரா மெட்டீரியல் சொல்லக்கூடிய, அதாவது சிதைத்தலுக்காக சில பொருட்களை பயன்படுத்தி அதன் மூலம் சிதைக்கிறது. சிதைத்தலுக்காக சில பொருட்களை பயன்படுத்தி சிதைக்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ சில உயிரினங்கள் இருக்குது, அது வந்து ஒரு இறந்த தாவரங்களையோ விலங்குகளையோ சிதைப்பதற்காக சில பொருள்களை, அதாவது சில பொருள்கள் சொல்கிறாங்கன்னா அவற்றை யூஸ் பண்ணுது. என்னென்னா இப்போ நொதிகளை வச்சு சிதைக்கலாம், அதை விட வேறு சில மூலப்பொருள் இருக்குது, அது மூலம் சிதைக்குது. ஃபஸ்ட்டு வந்து ஃப்ராக்மெண்டேஷன். சொல்லக்கூடியது பாருங்கள். ஃப்ராக்மெண்டேஷனாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா துணுக்காதல் பேர். இந்த பிரேக்கிங் டவுன் ஆஃப் டெரிடஸ் into small particles by Tedious like bacteria, fungi and earthworm is known as fragmentation. அப்போ என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பாக்டீரியா, பூஞ்சை, மண்புழு இதையெல்லாம் இந்த மூன்றை வச்சு அந்த சில பொருள்களை சிதைக்கலாம் அப்படின்றாங்க. அப்போ சிதைக்க பயன்படக்கூடியவை எதுன்னு பார்த்தீங்கன்னா பாக்டீரியா, ஃபங்கை, எர்த்துவம். இதை வச்சு சில பொருள்களை துண்டுதாக உடைக்கலான்றாங்க. அடுத்து பாருங்க, திஸ் பாருங்க, டெட்ரியோர்ஸ் secretes certain substance engage the fragmentation process, increase the surface of the Tedious particles. என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிதைப்பைவு இருக்காங்க இல்லையா, சிதைப்பைவு அவை துணுக்காதற்காக விரைவுபடுத்த சில மூலப்பொருள், இப்போ எருத்துவாம் வச்சுக்கோங்களேன், எருத்துவாமே வந்து ஒரு பொருள் மேலே சில என்சைமை சுரக்குன்னு வச்சுக்கலாம். பாக்டீரியா வந்து சில பொருள் மேலே ஏதாவது ஒரு என்சைமை சுரக்கலாம். ஃபங்கை கூட செய்யலாம். அதான் சொல்கிறாங்க. என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிதைக்கக்கூடியவை அதுக்கு வந்து டெட்ரியோர்ஸ், சிதைப்பை உறுப்பு டெட்ரியோர்ஸ், அது செக்ரிட் சர்டைன் சப்ஸ்டன்ஸ். செக்ரிட்னா சில என்சைம்களை வந்து அந்த சப்ஸ்டன்ஸ் மேலே அதாவது சுரந்து அதை உடைக்குது. அந்த ப்ராசஸ் பேர் தான் ஃப்ராக்மெண்டேஷன் பேர். அடுத்து பாருங்கள், அடுத்து கட்டப்பாலிசம் சொல்லுவது. அடுத்தது கட்டப்பாலிசம் சொல்லியாச்சுன்னா சிதை மாற்றம்னு பேர். The decomposition produce some extracellular enzymes. அதாவது சிதைப்பைகள் வந்து செல்வெளி, அதாவது நொதிகள் சிலவற்றை அவற்றின் சுற்றுப்புறத்தில் சுரந்து அங்குள்ள சிக்கலான கரிம மற்றும் கனிப்பொருட்களை எளிய ஒன்றாக உடைக்க உதவுகிறது. அதாவது பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, decomposition produce some extracellular enzymes. எக்ஸ்ட்ராசெல்லுலர்னா செல், அதாவது செல்வெளி நொதி. எக்ஸ்ட்ரா செல்னா செல்லுக்கு வெளியே இருக்கக்கூடிய நொதிகளை வச்சு என்ன செய்கிறாங்கன்னா ஒரு பொருளை உடைச்சு ஆர்கானிக் அண்ட் இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸை வந்து உருவாக்குது. ஆர்கானிக் காம்பவுண்டு இன்ஆர்கானிக் காம்பவுண்டே சுரக்குது. எளிய ஒன்றாக உடைக்க பயன்படுது. அப்படி உடைக்க பயன்படுறதான் கட்டப்பாலிசம் சொல்கிறாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்.